மற்றொரு விஷயம் ஒன்று தான் என்னென்னா, இப்போ நாங்கள் ஒரு கடை ஒன்று போடுறோம்டா, ஒரு எம்டி ஸ்பேஸ் ஒன்று எடுத்து ஒரு கடை ஒன்று அடிக்கிறோம்டா, சும்மா சாமானை கொண்டு கடையில் போட்டுட்டு கடையை திறக்கலாம். அந்த கடையை திறக்கும் முதல் கடைக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செட் பண்ணணும். என்ன சும்மா எம்டி ஸ்பேஸில் போய் சாமான்களை வச்சுட்டு விற்கல. அதை அதுக்கு ஷெல்ஃப் அடிக்கணும், சீலிங் செய்யணும், லைட்டிங், டில் கவுண்டர்ஸ் என்று சொல்லி ஃப்ரிட்ஜில்னு சொல்லி ஒர்க்குகள் இருக்கேன். அதில் எல்லாம் செஞ்சுட்டு தான் கடையை திறக்கணும். என்ன ஸோ இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்லையும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செட் பண்ணி கொடுக்குறது தான் நான் இதில் செய்த வேலை. ஸோ இந்த செட்டப் ஒன்றும் வடிவாக செய்யாமல் எந்த சாமானைக்கு வந்து நான் ஆன்லைனில் விற்று மணி மேக் பண்ணலாம்ன்றது அது ஒரு பிள்ளையான மைண்ட் செட். எதை விற்கணும், எதை விற்கக்கூடாது, எப்போ விற்கணும், எப்போ நிப்பாட்டணும், இதெல்லாம் தெரியும் என்ன. ஸோ இதில் தான் நான் செஞ்சு கொடுக்குறது என்ன. ஸோ ஆன்லைனில் வந்து கன விஷயங்கள் வந்து இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாது. ஸோ கஸ்டமர் கூட எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஸோ அது எங்களுக்கு கண்ணுக்கு தெரியலைன்றதுக்காண்டி இந்த விஷயங்கள்லாம் இங்கே இல்லைன்னு நாங்கள் யோசிக்கல. அதேனா ஸோ கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எத்தனை இருக்குது இந்த உலகத்தில். ஸோ இது ஆன்லைனில் வந்து கன விஷயங்கள் விளங்காது கண்ணுக்கு. ஆனால் அதுகள் தான் பேக் எண்டில் இருந்து ரன் பண்ணுறது இந்த பிஸ்னஸையும், இந்த ஸ்ட்ரக்சரையும், இந்த மாடலையும். ஸோ அதுகளை தான் நான் இதில் டீச் பண்ணி கொடுக்குறது. நான் ஸோ ரீட்டெயிலில் எல்லா விஷயங்களும் கண்ணுக்கு தெரியும், ஆன்லைனில் எல்லா விஷயமும் கண்ணுக்கு தெரியாது. ஸோ